Hey all, good morning. It's 6:30 AM. ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே காலையில் அலாரம் வச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன், அதாவது ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேங்கிறத தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடது ஸ்ட்ரெயிட் டு ஒர்க் ரொட்டீன் தான். காலைல எழுந்திரிச்சு எனக்கு எந்த வேலையும் நான் பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஒரு 7:30 போல் எழுந்திரிப்பேன் தலை குளிக்கணும் அப்படின்னா. இல்லை நான் நார்மல் பாத் அப்படின்னா 8 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவேன். இன்றைக்கி விலாக் ஷூட் பண்ணணுங்கிறதுக்காக, ஸோ நம்ம கேமரா வைக்கணும், எல்லா ஆங்கிள்லாம் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக ஒரு 6:30க்கே எழுந்திரிச்சு இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கவரிங் அ விலாக் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கிங் டேயில். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோடனே ஹைட்ரேஷன் இஸ் அ மஸ்ட். ஸோ பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சு நிறைய தண்ணி குடிச்சிருவேன். குடிச்சிட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறதுனால நல்லெண்ணெய் தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் மாஸ்க் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ண விட்டுருவேன். எனக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன்னா காலையில் எழுந்திரிச்சு நிதானமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கோ இல்லை இந்த யூடியூபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்குக்கு கிளம்பணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட் அது ஆசையாக மட்டுமே இருக்குது. அதை பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் நான் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலையில் டைமுக்கு எழுந்திரிக்கணும். 8 மணியாக இருந்தாலும் சரி, 9 மணியாக இருந்தாலும் சரி, 7 மணியாக இருந்தாலும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரே டைமுக்கு ஏஞ்சி பழகணும். ஒன்ஸ் ஒரே டைமுக்கு நான் ஏஞ்சி பழகிட்டேன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 6 அப்புறம் 5 இல்லை 7 ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை நான் தான் இனிமேல் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோடய ரூம்லேருந்து ஆஃபீஸ் ரொம்பவே கம்மி தான், ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பட் இங்கே பெங்களூர் டிராஃபிக்கு போகிறதுக்கே அதுவே நார்மல் டிராஃபிக்னால் அரை மணி நேரம் ஆகும், இல்லை ரொம்ப டிராஃபிக்னால் 45 to 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம எனக்கு மீட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக, அதாவது ஒரு 9:20 போல் நாங்கள் கிளம்புனோன்னா ஒரு 10:10க்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஹேரை சோக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன அவுட்ஃபிட் போடலாங்கிறதையும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த குர்தா செட் நான் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் எடுத்தேன். ஜெயாநகர்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே எடுத்திருந்தேன். இது ஒரு காட்டன் குர்த்தா தான். பட் ஆனால் அது பியோர் காட்டன் மாதிரி இல்லை, ஒரு ரேயான் காட்டன் கலந்த மாதிரி ஒரு குர்த்தா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச குர்த்தா இது காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்தா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். நான் இதுக்கு ஒரு அரௌண்ட் 1000 கிட்ட கொடுத்தேன். அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நல்ல ஐட்டம்ஸும் கிடைக்கிது. பட் ஆனால் நல்லா பார்கெயின் பண்ணி அந்த பொருளுக்கான ஒர்த்தை நம்ம கொடுத்து வாங்குறது மட்டும் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த மார்னிங் கெட்டிங் ரெடி. ஸோ பொறுமையாக என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணுவேன். எவ்வளோ லேட்டானாலும் பொறுமையாக நின்று ஃபுல்லாக மேக்கப் போட்டு தான் போவேன். ஸோ இது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம்னே சொல்லலாம். நான் நிறைய அந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை பொறுமையாக காலைல எழுஞ்சி பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுங்கிறத நான் நிறையா அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கான டைம் எடுத்து பொறுமையாக ரசித்து அந்த ப்ராசஸை பண்ணுவேன். அடுத்து வர வீடியோஸில் என்கிட்ட உள்ள மேக்கப் கலெக்ஷன், நான் எப்படி மேக்கப் போடுவேன், எனக்கு மேக்கப் அந்தளவுக்கு போட தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமலிஸ்டோட நயசினமைட் சீரம் 10% உள்ளதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னோடய மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீழேருந்து செராமைட் மாய்ஸ்சரைசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான மினிமலிஸ்டோட SPF 50 சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் நான் நல்லாவே ஒரு 2 ஃபிங்கர் ரூல் நான் அப்ளை பண்ண மாட்டேன். அப்ளை பண்ணேன்னா என்னால் பிளெண்டே சுத்தமாக பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் சீக்கிரம் தீர்ந்து போயிடும், விச் இஸ் நாட் அஃபோர்டபுள் அஸ் வெல். ஸோ ஆனால் ஒரு குட் சைஸ்டு அமௌண்ட் எடுத்து அதை ஃபுல்லாக என் ஃபேஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவே ஒயிட் காஸ்ட் ரொம்பவே சட்டிலான ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். ஸோ அது உங்கள் ஃபேஸை பிரைட்டன் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து மெபிலின், அதுக்கப்புறம் இன்சைட்டோட ப்ரைமர். ஸோ அந்த ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இப்போ மேக்கப் பண்ணுறது. எப்போதுமே நான் ப்ரைமர் இப்போ மிஸ் பண்ணாமல் பண்ணுறது, எனக்கு நான் மார்னிங் போட்டேன்னா நைட் வரைக்குமே மேக்கப் அப்படியே இருக்கும் பளிச்சுன்னு. ஸோ அதனால் இப்போ வெறும் பவுடர் மட்டும், காம்பேக்ட் மட்டும் போட்டாலுமே ட்ரை டு யூஸ் அ ப்ரைமர் வித் இட். ஸோ அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா காம்பேக்ட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்ஸோட ப்ளஷ். ஸோ ப்ளஷ் எனக்கு நிறைய போடணுன்னு ஆசை. பட் வந்து கொஞ்சம் வெளில போகிறப்ப எனக்கு அந்த பிங்க்காக தெரிகிறது வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் அந்த பயத்தெல்லாம் தாண்டி நிறையா ப்ளஷ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஆஃபீஸ் போகும்போது எனக்கு பொதுவாகவே மேக்கப் போடும்போது நிறைய அந்த கிளாம் மேக்கப் சொல்லுவாங்களே அது மாதிரி போடணுன்னு ஆசை. பட் நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி அப்படி போட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக நோ மேக்கப் மாதிரி தான் போட ட்ரை பண்ணுவேன். அப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ளஷ்ஷு, லைட் ஷேடோ, இல்லை ஷிம்மர், ரொம்பவே சட்டிலான ஷிம்மர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதோட மேக்கப் பண்ணவே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய அவுட்ஃபிட்டையும் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் டெய்லி டோஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு ஹாஸ்டலில் வந்து நம்ம கேன்டீன்லேயே வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி 9-9:30 காலி ஆகிடும். நான் இந்நேரத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கும் போதே காலி ஆகிற டைம் தான். ஸோ அதை யோசிச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும். ஸோ தட் இஸ் இட் வித் அவர் வீடியோ. இதான் என்னோடய ரியலிஸ்டிக்கான மார்னிங் ரொட்டீன். இதான் எப்போதும் மோஸ்ட்லி இருக்கும். பட் இதை மாற்றணுங்கிறத நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ ஸ்டே டியூன்ட். என்னோடய ஜேர்னி மொத்தமாக எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுவேன் vlog-ஆ. லெட்ஸ் see if it is going good or bad. So bye.